ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ரவை வச்சு தான் கீர் செய்ய போகிறேன். கோதுமை ரவை வச்சு செய்கிறேன். நீங்கள் நார்மல் ரவையில் கூட செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, பால் நல்லா காய்ச்சிக்கலாங்க. ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து நல்லா 1/4 லிட்டர் வர வரைக்கும் நல்லா சுண்ட காய்ச்சணுங்க. ஏன்னா நம்ம ஃபங்க்ஷனில் சாப்பிட்ற ஸ்வீட்லாம் பார்த்தீங்கன்னா கீர் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரணம் அதுக்கு கண்டன்ஸ் மில்க் இல்லைனா மில்க் மேட் சேர்த்துவாங்க. நம்ம அது இல்லாமையே அதே டேஸ்ட்டில் சேர்த்துக்காக தான் இந்த பால் நல்லா ஃபஸ்ட்டு காய்ச்சி எடுத்துக்கிறோம். உங்கள் சைடில் ஒட்டுற ஆடையெல்லாம் நல்லா தள்ளி தள்ளி விட்டு நல்லா இந்த ரப்படி செய்வோங்க இல்லையா, அந்த மாதிரி ரெடி பண்ணி பாலை நல்லா திக் கண்டன்ஸில் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரை மட்டும் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ரெடியாகி வந்திருக்கு. இது நல்லா திக் ஆகணும். இது மாதிரி தள்ளி தள்ளி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் திக்காக. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது நம்மளோட பால். இதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து நம்ம பேன் வச்சுட்டு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு அதில் முந்திரியும் வெள்ளரி விதையும் நான் சேர்க்குறேன். நீங்கள் வேணால் திராட்சை எதுனாலே சேர்த்துக்கலாம். நட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை சேர்த்துக்கோங்க. இப்போ அதே நெய்யில் 1 கப் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை ரவை தான் செய்யணும்ல, நார்மல் நம்ம உப்புமா செய்கிற ரவையே செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் மாறக்கூடாதுங்க. லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு 1 கப்பு கோதுமை ரவை நான் 3 கப் பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதிகமாக ரொம்ப லிக்யூடாக வேணும் உங்களுக்கு கீர்னு சொன்னீங்கன்னா இன்னும் அதிகம் 3 கப்பு எக்ஸ்ட்ரா கூட பால் சேர்த்துக்கலாம். நான் கீர் பதத்துக்கே போதுன்றதுக்காக 3 கப் பால் தான் சேர்த்துருக்கேன். இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இது கோதுமை வேகத்துக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 3 நிமிஷத்துலேயே கோதுமை வெந்துருங்க. இதை நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். இப்போது ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணியிருக்கோம், வேறு வேகத்துக்கு ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ இதை நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்து மலர்ந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம சேமியா ஜவ்வரிசி பாயசம் செய்யும்போது பாலெல்லாம் இழுத்துருங்களா, அந்த மாதிரிலாம் இந்த கீரில் இழுக்காது. நம்ம போடுற பால் அப்படியே தான் இருக்கும். பாருங்கள் நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த கீர் செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க. 10 மினிட்ஸில் கீர் ரெடி ஆகிடும். ஸ்வீட்டு டக்குன்னு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெடி ஆகிடுங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கண்டன்ஸ் மில்கில் சுகர் சேர்த்துருக்கோம். இதில் பார்த்து சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்து கலந்து விட்டுடலாம். பாருங்க கலந்தாச்சு. நம்ம இது கூடவே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, முந்திரியும் வெள்ளரி விதை இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்து கலந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இதை கலந்து விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நம்மளோட பாலை, அதை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக எவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குது. இதை இதில் நம்ம சேர்த்துடலாம். நம்ம இப்போது கலந்து விட்டுடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு நம்மளோட கீர். இதை நம்ம இப்போது நம்மளோட கிளாஸ்க்கு மாற்றிடலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய ரெசிப்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இந்த கீரை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.